பிரைஸ் தி லார்ட் டு ஆல். இன்றைக்கான வேத வாக்கியம் மத்தேயு 3வது அதிகாரம் 2-3 வசனங்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இதுல 2 விஷயம் பார்க்கலாம். ஒன்னு மனம் திரும்புதல், இன்னொன்னு கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துதல். மனம் திரும்பினாதான் நம்ம கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த முடியும். எல்லாருக்கும் ஒரு பிளான் இருக்கும் இல்லையா? ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட என்ன சொல்லணும், நீ என்ன ஆக போற ஃபியூச்சர்லன்னா நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி அதுக்குன்னு ஒவ்வொருக்கான ஆசைகள் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கே அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கும் நம்ம லைஃப் குறிச்சு அநேக திட்டங்கள் இருக்கும், அநேக வழிகள். இந்த வழியில போனா நம்ம இந்த காரியத்தை போய் அடைஞ்சலாம்னு சொல்லி ஒரு பிளான் நம்மளை சுத்தி இருக்கும். ஆனா அதே வாக்கியம் சொல்லுது மனம் திரும்ப சொல்லி. எதுல இருந்து மனம் திரும்பணும்? அதே மாதிரி கர்த்தருக்கு வழியை, அவருக்குன்னு ஒரு வழி நம்ம ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. நம்மளுக்கான பிளான்ஸ், ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்கலாம். ஆனா மனம் திரும்பி கர்த்தருக்குன்னு ஒரு வழியை நம்ம ஆயத்தப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது அதுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னவா இருக்கும்? இந்த உலகத்தை இப்ப பாத்தீங்கன்னா அநேக பாவ காரியங்கள் நடக்குது. ஒன்று நம்ம சொல்லி வர்ணிக்க முடியாது. சோ அந்த அளவுக்கு அநேக பாவ காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. சோ எதுல இருந்து மனம் திரும்பணும்? நான் தண்ணி அடிப்பது இல்லைங்க, தம் அடிக்கிறது இல்லைங்க, எந்த பாவ பழக்கமும் எனக்கு இல்ல, யாரும் நான் எச்சியா பாக்குறது இல்லை, எந்த விதமான காரியமும் எனக்கு அந்த பாவ சுபாவமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அநேகர். இதுவே பாவம் தான். ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக நம்மள தாழ்த்தணும். நான் எந்த பாவமே செய்யல, எனக்கு எந்த விதமான பாவ சுபாவமே இல்லைன்னு சொல்றதே ஒரு பெரிய பாவம். நம்ம யாருமே 100% குட் அப்படின்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஆண்டவரே எனக்கு ஏன் இவ்வளோ உபத்திரவம், எனக்கு ஏன் இவ்வளோ வேதனமான காரியங்கள்னு சொல்லிட்டு நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதாங்களாம் தேவ சமூகத்துல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் உண்மை உள்ளவர், தேவன் நல்லவர். அநேகர் புகழ்றோம் தேவனை பத்தி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் கிருபை உள்ளவர் அப்படிலாம் சொல்ற வாய் தான் நான் பாவம் பண்ணல ஆண்டவரே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க, என் வாழ்க்கையில நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க, நீங்க என்னவோ எனக்கு ஏதோ ஓரவஞ்சனை பண்ற மாதிரி இருக்கு, அடுத்தவங்க எல்லாம் வாரி வாரி கொடுக்கற மாதிரியும் நீங்க இன்னும் வேதனைப்படுத்துற மாதிரி இருக்கு. அதான் எண்ணம், அதான் உண்மையான ரியாலிட்டியோட எண்ணம். இந்த வார்த்தைக்கான ஆழமான சத்தியம் இதுதான். சோ அந்த பாவத்தை மட்டும் எப்பவும் பண்ணாதிருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அழகான திட்டத்தை வைத்திருப்பார். அதற்கான காரியங்கள் ரொம்ப ரொம்ப அழகானதா இருக்கும். அவருக்கான வழியை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. மனம் திரும்பி கர்த்தருக்குன்னு ஒரு வழி, இந்த வழியில தான் நான் போவேன், இதுல இருந்து நான் வெளியில வர மாட்டேன், எனக்குன்னு ஒரு டிசைட் பண்ணுங்க. இந்த பாவ வாழ்க்கைக்கு நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் அதுக்கான வழிகளை உங்களுக்கு திறப்பார். ஹல்லேலூயா. இப்போ அநேகர் தவறான வழியில போறாங்க. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அநேகர் சினிமா பார்க்க போறாங்கன்னா, இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க விலகி இருக்க பாருங்க. அப்படி ஒவ்வொரு காரியத்துல இருந்து பாவ வாழ்க்கையில இருந்து நீங்க விலகி இருக்கும்போது அநேக நேரத்தை உங்களால மிச்சப்படுத்த முடியும். அந்த மிச்சப்பட்ட நேரத்தை எப்படி யூஸ் பண்றதுன்னு பாருங்க, எந்த மாதிரி நல்ல வழியில யூஸ் பண்றதுன்னு பாருங்க. அப்போ உங்களுக்கான வாழ்க்கை கர்த்தருக்கான வாழ்க்கையா இருக்கும். அந்த டைம்ல தேவன் பேசுவார், இந்த நேரத்தை நீ இதுக்கு செலவிடுன்னு சொல்லி அந்த டைம்ல தேவன் ஆலோசனை கொடுப்பார். சோ உங்க வழிய கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படி முதலாவது மனம் திரும்புறதுக்கான ஏற்ற வல்லமையுள்ள காரியங்களை நீங்க செய்யுங்க. தேவன் அதுவிட வல்லமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். தேவனுக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.